அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் கனமழை காரணமாக சுமார் 3000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக வேளாண் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்கலாம். முத்துப்பாண்டி, வேளாண் துறை வெளியிட்டுள்ள அந்த தகவல்கள் என்ன? எந்த அளவிற்கு சேதமடைந்திருக்கிறது? விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? சொல்லுங்க. வணக்கம் மோகன். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக தொடர் மழை பெய்தது காரணமாக மேட்டுத்தொடர்ச்சி மலை அணைக்கும் பாபநாசம், மணிமுத்தாறு, சேவாறு ஆகிய அணைகளுடைய நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக அணையிலிருந்து பாபநாசம், சேவாறு, மணிமுத்தாறு அணை சுமார் 40,000 கனடில் நீரானது வெளியேற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஒரு காற்றாற்று வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக அந்த தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து அந்த பாபநாசத்திலிருந்து சுமார் ஒரு 4000க்கும் மேற்பட்ட விவசாய நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கோவில்குளம், காசிப்பட்டு, கடல், ஐநாயபுரம், கோட்டாரம் போன்ற பகுதியிலிருந்து நேற்று இந்த பாதிப்புகளை குறித்து தேசிய பேரிட மேலாண்மை ஆலோசகர் அதிகாரி KP சிங் அந்த பகுதியிலிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அவர் கூட வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறையினர் அதிகாரிகள் அந்த எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை குறித்து நேற்று அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்கும்போது அதிக அளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. கார் சாகுபடிக்கு ஏற்கனவே தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக கார் சாகுபடி கூட அந்த அளவுக்கு விவசாயிகள் பணிகள் நடக்கிறவில்லை. பிசான சாகுபடிக்கு விவசாயிகள் தயாராக இருந்ததையும் சுமார் 30 நாட்களுக்கு மேல் அந்த பணிகளை குறித்து பொழுது இந்த தொழில் தலைமுறையாக அம்பாசமுத்திரம் பகுதி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டதாக அந்த விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமில்லை, அந்த விவசாயிகள் தெரிவிக்கும் போது சரியான முறையில் அந்த கால்வாய்களை தூர்வாரங்களை போக்குவரத்து காலைகளை சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்று அந்த விவசாயிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். தொடர்ந்து நேற்று முதல்கட்ட அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் அம்பாசமுத்திரம் பகுதியில் பாதிப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்று 2வது நாட்களாக அந்த பணிகள் தொடங்கப்பட்ட பொழுது எவ்வளவு பாதிக்கும் ஒரு சில நாட்களில் தெரிய வரும். பெரிய அளவில் இந்த அம்பாசமுத்திரம் பகுதியில் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய விளைநிலங்கள் சேதாரம் இருப்பதாக அந்த விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி. போன கிராப்லேயும் எங்களுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டோம். விவசாயம் டோட்டலாகவே எங்களுக்கு க்ளோஸு. இந்த கிராப்பில் பார்த்தீங்கன்னா மழை விளையாததால் கம்ப்ளீட்டாக சுத்தமாக போச்சு. ஒரு ஏக்கருக்கு 15,000 17,000 ரூபா செலவாயிருக்கு. உரமுட நாற்று எல்லாமே ஏகப்பட்ட நஷ்டத்தில் இருக்கும். பார்த்துட்டு போயிருக்காங்க. ஏதாவது பார்த்து அரசு பார்த்து செய்யணும். அப்போ தான் விவசாயினுடைய நிலைமை நல்லாயிருக்கும். இந்த காடுகளையும் எங்களுக்கு கூடுவாரி தரணும். இந்த காடுகளால் ஒரு 100-150 ஏக்கர் பயங்கர பாதிப்பாக இருக்குது. இந்த 100 நாள் வேலையை ஆளை வச்சுலாம் அந்த காலை ஒன்றும் பராமரிக்க முடியாது. அதனால் அரசு தான் இந்த காலை பராமரிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்து இந்த காலை முதல்ல பராமரிக்கணும். அப்போ தான் அந்த விவசாயிகள் யாரும் தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மழை வெள்ளத்துலேயும் 100-150 ஏக்கர் இந்த வில்லேஜில் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல ஒரு தீர்வு அரசு தான் செய்யணும். கண்டிப்பாக செய்யணும் நம்புகிறோம். செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள்.